மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போது ஒரு 50 lakhs அப்படின்ற ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டை எடுக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸுமே நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோன்னா கார்ஸ் மத்தியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்லன்னு நம்ம யோசிக்கிறப்போ எக்ஸ்ட்ரீமான ஒரு பிராண்ட் ரிலேபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்டு, இந்த ரக்கடான ஒரு ஃபீலிங்கு, ஸ்ட்ராங்கான ரோட் ப்ரெசன்ஸு, இமேஜு, இந்த டியூரபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாமே டச் பண்ணி இன்றைக்குமே கண்டினியூஸாக எவ்வளோ தான் ஓவர் ப்ரைஸ்டாக இந்த வண்டி போனாலுமே அந்த ஒரு பாயிண்ட்லேயுமே கண்டினியூஸாக இன்னைய நாள் கட்டத்துக்கு வரைக்குமே லான்ச் ஆன புதுசுலேருந்து இப்போ இந்த டைம் பீரியட் வரைக்குமே ரிலேட்டபிளாக இருக்கிற ஒரு வண்டி நம்ம சொல்லணும்னா இந்த டொயோட்டாவோட ஃபார்ச்சுனரை சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் இது மேசிவான சக்ஸஸாக இருக்குது, ஏன் பையர்ஸோட இன்னுமே இது ரெசனேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாமே நம்ம டச் பண்ணி, அண்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறையா பையஸ்டான சப்போர்ட்டுமே இருக்குது. நீங்கள் என்ன தான் இன்றைக்கி இந்த வண்டியை நம்ம ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொன்னாலுமே பீப்புள் ஸ்டில் இதை கன்சிடர் பண்ணி பை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. யார் இதோட பொட்டென்ஷியல் பையர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையுமே அட்ரஸ் பண்ணி ஆக்சுவலாக என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம டச் பண்ணி இதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஒரு சின்ன இன்டீரியர் வாக் அரவுண்டுமே சரி, ஒரு பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேசிவிட்டு, ரியர் சீட்டில் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேசிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசலாம். ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே டச் பண்ணலாம். ஆக்சுவலாக முதல்ல நான் அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஒரு 50 lakh ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் எந்த லெவலுக்கு நீங்கள் இருக்குது, சூப்பராக இருக்குது, எக்ஸப்ஷனான குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது இல்லை. கண்டிப்பாக அது ஒரு சீப்பான ஃபீல் கொடுக்குது கன்சிடரிங் நம்ம இவ்வளோ ப்ரைஸ் பே பண்ணுற ஒரு இடத்துல. பட் அகெயின் எல்லா மெட்டீரியல்ஸுமே பில்ட் டு லாஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த சீட்ஸாக இருக்கட்டும், இது பார்த்தீங்கன்னா பெர்ஃபரேட்டடான ஒரு லெதர் சீட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், 8-way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் இருக்குது. அண்ட் கார் உள்ள ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டில் இந்த ஆம்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், நல்ல பேடடான ஒரு சாஃப்ட் டச் பாயிண்ட் இருக்குது, லெதரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த க்ளோபாக்ஸ்க்கு மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் இங்கேயுமே சாஃப்ட் டச் பாயிண்ட்ஸ், மேலே ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த க்ளோபாக்ஸுமே பார்த்தோன்னா நல்ல மேலே ஒரு டீசெண்டான ஸ்பேஸ்டு ஒரு க்ளோபாக்ஸ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் கூலிங் ஃபங்க்ஷனுமே இருக்குது. அண்ட் கீழே இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு க்ளோபாக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபாக்ஸ்வுட் லெதர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா 8 inch ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இதையுமே கொடுத்துருக்காங்க. ஷுவர்லி நீங்கள் மாடர்ன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த லெவலுக்கு ஒரு ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல ஃபீல் பண்ணலாம். பட் அகெயின் கெட்ஸ் த ஜாப் டன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் தான் இது இருக்குது. நான் எக்ஸப்ஷனலாக இதில் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் இருக்குது, ஏசி வென்ஸ்க்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது, ஹசார்ட் பட்டன் இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, உங்களுக்கு டியூவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல் வந்துடுது. அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான ஆப்ஷன் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஒரு யூஎஸ்பி சாக்கெட், 12 volt சாக்கெட் இருக்குது, இங்கே ஒரு கப்பி இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கபி ஸ்பேஸ் இருக்குது, நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் வருது. அண்ட் இந்த ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஹேண்ட் பிரேக்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒயிட் ஸ்டிச்சிங் லெதரில் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நீட்டாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎம்டிக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கிளச்லெஸ்ஸாக நம்ம கியரை சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கான இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஈக்கோ மோட், நார்மல் மோட், ஸ்போர்ட் மோட் இதுக்கான பட்டன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, அதுவுமே நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஸ்டேரிங்கை டச் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல மீடியா கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் நேவிகேஷனுக்கான அந்த பட்டன்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே இருக்கிற அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷனுக்கான ஒரு ஸ்டால்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஹெட்லைட்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்டில் நல்ல டேம்ப்டான அந்த ஸ்டால்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ்க்கான ஸ்டால்க்ஸுமே இங்கே இருக்குது, ஆட்டோ வைப்பர்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கிங் சென்சார்ஸ், இதில் 360 degree பார்க்கிங் இல்லை அப்படின்னாலும் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ்க்கான பட்டன் இருக்குது. அண்ட் கீழே டிபிஎஃப் ஜென்ரேஷனுக்கான பட்டன்ஸு, ஃபியூல் லிட் அண்ட் பூட் ஓப்பனிங்கான பட்டனுமே அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல்ஸ், ஆல் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் ஆட்டோ அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு நீட் டச். அண்ட் இந்த ஸ்க்ரீனோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பிளத்தர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு இடத்துல ஃபியூல் எஃபிஷியன்சி, ரேஞ்சு இதெல்லாமே உங்களுக்கு காட்டுது, ஈக்கோ இண்டிகேட்டர் அண்ட் ஆல் த திங்ஸ் இது எல்லாமே வருது, சீட் பெல்ட் இண்டிகேட்டர், டோர் இண்டிகேட்டர்ஸ்னு நிறையா விஷயமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏடாஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் இல்லை. பட் அகைன் நான் சொல்கிற மாதிரி தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட்டில் மேலே பார்க்கும்போது IRBM ஆட்டோ டிமிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டோட
மிரர் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் எல்இடி வந்து கொடுத்துருக்கலாம். இதில் வந்து எல்லோ லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் வந்து கண்டிப்பாக சீப்பான ஃபீலிங் கொடுக்குது. சேம் ஆஸ் தி கேஸ் இயர் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க எல்லோ லைட்டிங்கோட. அதுவுமே நல்லாயிருக்கு. சன்கிளாஸ் ஹோல்டர் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கிடையாது உங்களுக்கு ஃபார்ச்சுனரில். இன்றைக்குமே வந்து சன்ரூஃப் எல்லா கார்ஸ்லையுமே மேண்டட்டரியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் அகெயின் வந்து இது இல்லாதது ஒரு மிஸ்டு பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்படியே நான் உங்களுக்கு ஒரு சின்ன இதுவாக ரியர்லையுமே காட்டுறேன். ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு ஃபீல் வந்து வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து இது ஃபுல் பிளாக் இன்டீரியர் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. லைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடி கொடுத்துருக்காங்க. பட் அதை நான் சொன்ன மாதிரி மிரர் பாயிண்ட்ஸில் வந்து எல்இடி கொடுக்கல. அது கொஞ்சம் ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியும். பட் நீங்கள் ஜென்ரலாக இந்த டிரைவர் சீட் பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு வந்து ஒரு கமாண்டிங்கான ஒரு பொசிஷன் இருக்குன்னு. அதுவே நம்ம ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்ல முடியும். அண்ட் இதுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, பூட் ஸ்பேஸுமே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம ட்ரைவ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம பார்க்கும்போது அண்டர் தை சப்போர்ட்டுன்றது வந்து கொஞ்சம் நான் டாலாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக போவராக இருக்குது. அண்ட் சீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஹை அப் சீட்டிங் பொசிஷனில் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் ரோக்கு மேலேயுமே வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஹெட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரான ஒரு ஹெட் ஸ்பேஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து கேப் இருக்குது. செகண்ட் ரோல் இந்த கம்ஃபர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்து இந்த ஒரு பாயிண்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இங்கே இருக்குது. அண்ட் இன்னுமே கம்ஃபர்ட்டுக்கு நம்ம ஒரு பார்க்கும்போது ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. பட் அகைன் இந்த பிளாக் இன்டீரியர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வருது. பட் நம்ம இந்த தேர்ட் ரோ ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம இதில் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் டச் டம்பிள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டம்பிள் பண்ணோன்னே உங்களுக்கு போயிடுச்சு. நீங்கள் வந்து ரியர் சீட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். பட் இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சுவலி வந்து பெஸ்ட் ஃபார் கிட்ஸுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப வந்து நெக்லிஜிபிளாக கூட நம்ம சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு கம்மியான வந்து சீட் ஸ்பேஸில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து பெஸ்ட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம ரியரில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது, பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து எலக்ட்ரானிக்லி ஓப்பனிங் டெயில் கேட். இது வந்து நம்ம பட்டன் அழுத்திட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் ஆகும். நல்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் 3 rows அப் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லையுமே பார்த்தோம்னா டீசெண்டான வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த சீட்ஸையுமே வந்து டம்பிள் பண்ணிக்கலாம். டம்பிள் பண்ணிட்டா இன்னுமே வந்து கார்கோ லோடிங் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து வந்துடும். அது ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அந்த ஒரு பாயிண்ட்டில். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பூட் க்ளோசிங்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஒரு க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இதில் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டாவுமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த பூட் டோர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் க்ளோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு நீட்டான டச் இருக்கும். கீழே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் கேமரா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லையுமே வந்து பண்ணியிருப்பாங்க. பில்டு குவாலிட்டியாக அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது எல்லாமே வந்து சாலிடான ஒரு தட்டோட வந்து க்ளோஸ் ஆகும். ஒரு 5 ஸ்டார் பில்டு குவாலிட்டி இருக்கிற ஒரு பாயிண்ட்டில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து நம்ம வந்து இந்த வாக் ரவுண்டில் வந்து இன்டீரியர் வந்து பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இதுக்கடுத்து வந்து நம்ம இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அந்த ட்ரைவில் வந்து பேசலாம். ஸோ நம்ம இப்போது இந்த ட்ரைவ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம இதோட ஸ்டார்ட் அப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படியே நம்ம அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து பேசலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கியர் லீவர் வந்து எந்த லெவலுக்கு வந்து ஷேக் ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது. அந்த லெவலுக்கு வந்து ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டச் பண்ணலாம். ஒரு ரக்கடான ஒரு ஃபீலிங்கில் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் மோனோகாக் வண்டிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து எக்ஸப்ஷனாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஷேக்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப வந்து மினிமல் நாய்ஸோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு இது இருக்குது. இந்த வண்டியில் நீங்கள் அந்த நாய்ஸு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுறது அது எல்லாமே வந்து ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரோஸை வந்து நம்ம பற்றி பேசலாம். ப்ரோஸில் வந்து இப்போ நான் முதல்ல எடுத்துகிட்டு வந்து பேசுகிற விஷயமே இந்த ரோட் ப்ரெசன்ஸும் இந்த விசிபிலிட்டி ஃபேக்டர் தான். நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு டே லைட் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது நல்ல வந்து வைடான ஒரு விண்ட்ஷீல்டு, நல்ல வந்து பெரிய மிரர்ஸு, சைடில் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கனாலுமே நல்ல வந்து பெருசாக வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு எங்கே போனாலுமே வந்து ஒரு இம்போசிங்கான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது. இது வந்து பர்டிகுலர்லி பையர்ஸோட நல்லாவே ரெசனேட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பையர்ஸ்ன்றதை நம்ம பேசும்போது இன்ட்ரோவில் நான் சொன்ன மாதிரி பொட்டென்ஷியலாக யார் இதுக்கான பையர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த பொலிட்டிக்கல் இதில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிஸ்னஸ் மேன்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ரெசனேட் ஆகிற ஒரு ஃபேக்டரில் இந்த வண்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும், ஒரு வெல்த்தோட சிம்பிளாக நான் வந்து இதை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கு மத்தியிலுமே ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இந்த வண்டியோட ஒரு ரக்கட்னஸ்க்குமே சரி, டியூரபிலிட்டிக்குமே சரி, ஒரு ரிலையபிலிட்டிக்குமே சரி, அந்த ஒரு பாயிண்ட்லையுமே வந்து
எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணி இந்த வண்டியை வந்து வாங்குவாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த யூ டர்ன் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நல்ல வந்து ஸ்டேரிங் வந்து சென்டராகி வந்துடுது. ரொம்ப வந்து ஹெஃப்ட் இருக்கிற ஒரு ஸ்டேரிங் தான். எக்ஸப்ஷனாக வந்து ஃபீட்பேக் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்ல வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபீட்பேக் இருக்கிற ஒரு ஸ்டேரிங் வீல் தான். ரொம்ப வந்து ஓகோ அப்படின்ற இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்டியாக இருக்கணும், திரும்பினா அப்படி பாயிண்ட் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. சிட்டி ஸ்பீட்ஸில் நீங்கள் வந்து ஓட்ட போகிறீங்க, டெய்லி வந்து ட்ராவல் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹெஃப்ட் வந்து ஃபீல் ஆகும். அண்ட் சாஃபர்ட் ரிவர்ஸாக இருக்கிறவங்க இடத்துல வந்து பார்க்கும்போது ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா வந்து ஓனர்ஸ் வந்து அவங்க ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. பர்டிகுலர்லி இப்போ நீங்கள் இந்த மேனுவல் வெர்ஷன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா லாங் ட்ராவல் கிளச் இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் ஹெவியாக இருக்கும் சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து ஓட்டும் போது. அந்த ஒரு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துல நான் பார்க்கும்போது என்ன கேட்டால் நான் வந்து பெஸ்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். வந்து அங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு 6 ஸ்பீட் வந்து டார்க் கன்வெர்ட்டர் வந்து ஏசின் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இன்னும் சூப்பராக வந்து நல்ல ஒரு டிரைவிங் எபிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து டச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் செகண்டாக வந்து நான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இன்ஜினோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து பீட் எனி கியர், நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது எனி கியரில் இருந்தாலும் அந்த அவைலபிள் டார்க்கை வந்து எடுத்து கொடுத்து கண்டினியூஸாக வந்து அந்த நமக்கு வந்து அந்த பவரை கொடுத்து நீங்கள் வந்து அந்த லோ அண்ட் சிட்டி டிரைவபிலிட்டியாக இருக்கட்டும், சின்ன சின்ன வந்து ஸ்லோப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இன்புட்டே தேவையில்லாமல் ஈஸியாக வந்து வண்டி எல்லாத்தையுமே வந்து கிரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பர்டிகுலர்லி இந்த இன்ஜின் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.8 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின். இது பார்த்தோன்னா வந்து ஒரு 205 ஹார்ஸ் அண்ட் ஒரு 500 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் எக்ஸலரேட்டிங்கான வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கார்னர்ஸ்லாம் வந்து புஷ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ரொம்ப வந்து எக்ஸப்ஷனாக வந்து புஷ் பண்ணி ஓட்டல, நான் வந்து ஜென்டிலாக தான் வந்து புஷ் பண்ணுறேன். இந்த வண்டிக்கான சைஸ்க்கும் இதோட வெயிட்டுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஈஸியாக வந்து புஷ் பண்ணி வந்து ஸ்பீட்ஸை வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இப்போது ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றனால கண்டிப்பாக வந்து லீகல் ஸ்பீட் லிமிட்ஸில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவுமே வந்து பண்ணுறோம். பட் நீங்கள் வந்து ரொம்ப வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து புஷ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியோட கேப்பபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த லெவலுக்கு வந்து ஸ்பீட்ஸ் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு டியூனிங்குமே இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. சாலிடாக இருக்கும் வண்டி, எந்த ஒரு இடத்துலையுமே கம்போஷர் வந்து லூஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்க்கும்போது சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இதுக்கடுத்து ஒரு மூணாவதாக நம்ம என்ன ப்ரோ அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஆப்ஷன்ஸு இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸு அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸு. இன்ஜின்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு 4x2 ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு 4x4 ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்குமே சரி, மேனுவலுமே சரி, உங்களுக்கு வந்து மல்டிபிள் வேரியன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறையா வந்து ஹெஃப்டியான ஒரு ப்ரைஸ் டேக் இருந்தாலுமே பட் மேக்ஸிமம் வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து டொயோட்டாவோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்ன வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஃபீச்சர்ஸ் கொடுக்குமோ அந்த வந்து ஒரு இடத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு ரீசெண்டான அப்டேட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நியோ டிரைவ் அப்படின்ற மாதிரியான ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்து ஒரு 48 வோல்ட் மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து இன்டெகிரேட் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் தட் கம்ஸ் வித் த காஸ்ட் ஆல்சோ. அண்ட் இன்னொரு பாயிண்ட்டில் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபீச்சர் டெலிஷன்ஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. பேட்டரி இருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்லனால வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து சீட் கீழே வந்து பேட்டரி வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றதுனால வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் டொயோட்டாவோட மார்க்கெட்டிங் படி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த இதெல்லாம் வந்து ஒர்க் ஆனாலுமே இன்றைக்குமே வந்து பையர்ஸ் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஜஸ்ட் இந்த வண்டியோட ப்ரெசன்ஸ் அண்ட் இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து இன்னொரு பெரிய ப்ரோவாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோவாக நான் அட்ரஸ் பண்ணுறது வந்து என்னென்னா இதோட ஆக்சசபிலிட்டி, இந்த டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி, இந்த சர்வீஸ் நெட்வொர்க் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு Tier 1 Tier 2 சிட்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து டவுன்ஸாக இருக்கட்டும், அகைன் வந்து இதுக்குமே நீங்கள் வந்து மெக்கானிக்ஸ் எஃப்என்ஜி மெக்கானிக்ஸாக இருந்தாலுமே சரி வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வண்டிஸில் வந்து நிறையா வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து இந்த வண்டியை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வந்து ஸ்கில்ஸ் வந்து எல்லாத்தையுமே எடுத்துருப்பாங்க. அண்ட் டொயோட்டா சொல்ல வேணாம், நல்ல வந்து ஒரு சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குது, சூப்பரான ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்பிரஸான டர்ன் அரவுண்ட் டைம் இருக்குது, அவங்களோட வந்து அந்த 1 hour எக்ஸ்பிரஸ் சர்வீஸ்ன்னு நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது இன்னுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. அதுவுமே வந்து சூப்பராக இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அண்ட் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய பேர் பார்க்கும்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து ஒரு 16,000 வரையுமே வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் காஸ்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அது லைட்லி வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இன்றைக்கி எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே வந்து பார்த்தோம்னா சர்வீஸ் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் பார்க்கும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் பட் ஓனர்ஸ் வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து அது கொடுக்குது அப்படின்ற ஒரு இடத்துல நிறையா பேர் வந்து பர்டிகுலர்லி இந்த ப்ரைஸில் வந்து வண்டி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல வந்து காஸ்ட்டை வந்து பேர் பண்ணாமல், காஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபேக்டராக வந்து பார்க்காம வந்து பேர் பண்ணிவிட்டு போய்ட்றாங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியும்.
ஸோ இதெல்லாம் பார்த்தனாலுமே வந்து பெரிய வந்து ஒரு ப்ரோஸாக இந்த கார்ஸ்க்கு இருக்குது. ஐ மீன் ப்ரோஸாக வந்து இந்த கார்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் காருக்கு வந்து இருக்குது. அண்ட் மைலேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்ல வந்து ஒரு ஸ்லோவாக வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா ஹைவேஸில் பர்டிகுலர்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு 80 to 100 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6th கியரில் வந்து ஒரு 1.3 1.4 அந்த ஒரு RPMஸில் வந்து வண்டி வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 12-13 அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரையுமே ரியலிஸ்டிக் மைலேஜ் ஃபிகர்ஸாக நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். சிட்டி ஸ்பீட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்து இது பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் வந்து டிராஃபிக் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வேர்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5-6 கிலோமீட்டர்ஸ் வரையுமே வந்து கூட மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அது வந்து இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய ஃபியூல் டேங்க்குமே இருக்குது உங்களுக்கு, அதுக்கான ரேஞ்சுமே உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுமே இங்கே வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுக்கடுத்து வந்து இதோட கான்செப்ட் பற்றி நம்ம வந்து பேசலாம். ஸோ நம்ம இப்போது கான்செப்ட் பற்றி பேசலாம். முதல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதோட ரைட் குவாலிட்டி தான். ரைட் குவாலிட்டி வந்து ஆஸ் லாங் அஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னி வந்து கொடுக்கும். ஏன்னா வந்து குஷனிங்கான ஒரு சீட்ஸ் இருக்குது, நல்ல சப்போர்ட்டிவான ஒரு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அங்கே மட்டும்தான் அது இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து பேட் ரோட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அந்த கமாண்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால நீங்கள் பேட் ரோட்ஸ்லாம் வந்து டாமினேட் பண்ணி போயிடலாம். பட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பவுன்சியான ரைட் குவாலிட்டி. நீங்கள் சின்ன வந்து ஒரு பெரிய பாத்ஹோல்ஸ் இது மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஒரு மோனோகாக் சாசிஸில் வர மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் லெவல்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப வந்து பவுன்சியான ஒரு ரைட் குவாலிட்டி இருக்கும். கண்டிப்பாக வந்து லாங் ட்ராவல் பண்ணுற ஒரு இடத்துல வந்து ஃபட்டிக் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. சிட்டி ஸ்பீட்ஸ்லையுமே சரி, நான் அட்ரஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்டேரிங் வந்து எக்ஸப்ஷனலி ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து சப்டியூடு டைனாமிக்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு வந்து ஸ்டேரிங்கை வந்து திருப்புற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து டைட் ஸ்பேசஸில் வந்து நேவிகேட் பண்ண போகிறீங்க, இல்லை ரிவர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பேரலல் ஸ்பேசஸில் வந்து பார்க்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேரிங்கோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே இருக்கும். அதை நம்ம வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் நம்ம அதை ஒர்க் அரவுண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது வந்து பெரிய கானாக சொல்லுவேன். ரைட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரையும் ரொம்பவே வந்து பேடுன்னு நான் கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். இப்போது செகண்டாக நான் அட்ரஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த டேட்டடான இன்டீரியர் டிசைன் தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். இப்போது நீங்கள் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு 60 lakh ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து வண்டி தொட்டுருச்சு அப்படின்றப்போ ஹாஃப் தி ப்ரைஸில் இருக்கிற கார்ஸ், இப்போ நம்ம மஹிந்திராவோட XUV 700 இருக்கட்டும், நீங்கள் இல்லை ஒரு MG ஹெக்டாராக இருக்கட்டும், இல்லை வந்து டாட்டா சஃபாரியாக இருக்கட்டும், அந்த மாதிரி கார்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது சூப்பராக வந்து ஃபீச்சர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு நிறையா வந்து நீங்கள் லெவல் 2 ஏடாஸாக இருக்கட்டும், வந்து டச் ஸ்க்ரீன்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு 10.5 inch டச் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், நல்ல சவுண்ட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் சொல்லி நிறையா வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம பார்க்கும்போது சூப்பராக வந்து ஃபீச்சர்ஸ் அப்டேட்லாம் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம கம்பேரிசிவாக நம்ம இந்த ஒரு காரை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டேட்டடாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இன்னுமே வந்து பெட்டர் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து ஹாஃப் த ப்ரைஸில் இருக்கிற கார்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 60 lakh பே பண்ணி இந்த மாதிரி ஒரு இம்போசிங்கான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கிற கார்னு நம்ம நினச்சி இதை வாங்குற ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஃபீல் இல்லாததுன்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டவுனிங் ஃபேக்டராக இருக்குன்றது வந்து என்னோட பெரிய கிரைப்பாக நான் வந்து சொல்லுவேன். இது வந்து செகண்ட் கானாக நான் வந்து அட்ரஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ப்ரீமியமான ப்ரைஸிங் தான். ஏன்னா வந்து இந்த கார் நீங்கள் வந்து இப்போ இதே ஒரு அப்ராட் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி நம்ம துபாய் அப்படின்ற ஒரு இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 35 lakhs 40 lakhsக்குள்ளேயே வந்து இந்த கார் வந்து வந்துடுது. அந்த ஒரு ப்ரைஸ்க்குமே என்னை கேட்டால் ஸ்டில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே வந்து ஃபீச்சர்ஸ் வைஸுமே சரி, இன்னுமே ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வைஸுமே சரி கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். பட் அகெயின் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த வேரியன்ஸில் எடுத்தாலும் ஒரு 45 lakh ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 63-65 lakhs வரையுமே இந்த லெஜெண்டர் அப்படின்ற ஒரு வெர்ஷனுக்குலாம் வந்து போகிறதுன்றது வந்து ஜஸ்டிஃபைபிளாக இல்லை. பட் இன்னும் என்ன அப்படின்னா வந்து அதை கண்டினியூஸாக வந்து அது ஒரு மோனோபொலியாக இது வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்டில் பார்த்துட்டு எல்லாருமே அதை வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்றனால வந்து இதுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. அதனால் வந்து இது இன்னுமே வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு சார்ட்டில் வந்து சேல்ஸில் வந்து பெருசாக போய்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு விஷயமா நான் வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பட் வந்து ப்ரைஸ் கான்ஷியஸாக வந்து பையர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கூட இது ரெசனேட் ஆகுமான்னா நம்ம அதை கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. பட் மிச்சப்படி வந்து நான் முன்னாடி அட்ரஸ் பண்ண மாதிரி இதோட டார்கெட் கேட்டகரி, இதோட பையர்ஸ் கேட்டகரின்னு இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து பீப்புள் டோன்ட் மைண்ட் பேயிங் அந்த அளவு ஆஃப் மணி வந்து அவங்களுக்கு பே பண்ண பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஃபேக்டர் வந்து அண்டர்ப்ளே ஆகிடும் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் இதோட கடைசி கானாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் முதல் கானில் நம்ம பேசும்போது நான் இந்த சப்டியூட் டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணேன்.
அதுதான் இங்கே நான் வந்து சொல்ல வரேன். டைனமிக்ஸ் தான். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பார்க்கும்போது சூப்பராக இருக்கிற ஒரு வண்டி வந்து கார்னரிங் நீங்கள் வந்து எடுத்து ஓட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்காது. ஏன்னா வந்து டாலான ஒரு ஸ்டாண்ட்ஸில் இருக்கிற ஒரு வண்டி இருக்கிறதுன்ற ஒரு பாயிண்டில் நிறையா வந்து பாடி ரோல் வந்து ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் ஆகும். ஸ்டேரிங் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஹெஃப்ட் வந்து அந்த ஹைவேஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருந்தாலும் ரொம்பவே வந்து கொஞ்சம் ஃபெட்டிக் இன்டியூசிங்காக வந்து இருக்குது. அது வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் நீங்கள் வந்து இது புஷ் பண்ணிலாம் ஓட்ட முடியாது. கொஞ்சம் வந்து இந்த நல்லா வந்து ஆக்சிலேட் பண்ணி ஓட்டிட்டு நீங்கள் வந்து பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு நோஸ் டைவ் இருக்கும் ப்ரொனவுன்ஸ்டாக. அண்ட் கண்டிப்பாக வந்து பின்னாடி அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சீட்டிங் கம்ஃபர்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது நல்ல வந்து ஒரு ஹை அப் சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் த்ரோ ஆகிற மாதிரியான ஒரு நோஸ் டைவ் ஃபீலிங் வரும். அதுக்கு நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காகவே நான் இப்போ வந்து உங்களுக்கு பிரேக் அடிச்சு காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எந்த லெவலுக்கு வந்து ஒரு நோஸ் டைவ் இருக்குன்றது. இது நான் வந்து லைட்டாக வந்து நான் பிரேக் பண்ணதுக்கு இந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நோஸ் டைவ் இருக்குது. பட் அகெயின் வந்து இதை வந்து நீங்கள் வந்து டைனமிக்லி சார்ட்டடாக வந்து நீங்கள் வந்து ஓட்டணும், புஷ் பண்ணி பயங்கர அக்ரெசிவாக ஸ்போர்ட்டிவாக ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மோனோகாக் சாசிஸில் இருக்கிற அளவுக்கு இதில் வந்து சப்போர்ட் ஆகாது. அஃப்கோர்ஸ் நான் வந்து எஸ்யூவிஸ் வந்து நான் ஸ்போர்ட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் சொல்ல வரல. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஒரு மோனோகாக் சாசியை வந்து பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து இன்னுமே பெட்டராக கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்டியாக வந்து நீங்கள் வந்து அக்ரெசிவாக வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் அதோட கடைசி காணாக வந்து நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன். அண்ட் இதை தாண்டி வந்து இந்த வண்டியில் வந்து நான் வந்து பெருசாக வந்து கான்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லணும், இல்லை வந்து நான் ப்ரோஸை வந்து இன்னும் நெட்பிக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அவ்வளோ பண்ணணுன்றது இல்லை. எனக்கு பர்சனலாக வந்து தோணுன வந்து ஒரு 4 அதில் ஒரு 4 பாயிண்ட், ப்ரோஸில் ஒரு 4 பாயிண்ட், இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் நான் வந்து அட்ரஸ் பண்ணி சொன்னேன். பட் இதை தாண்டி வந்து நான் பர்டிகுலராக வந்து கான்ஸில் போய் வந்து பண்ணணும் அப்படின்னா நான் நெட்பிக் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ வந்து நம்ம டீட்டெயில்டாக போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீடு இல்லை அப்படின்றது நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து பையர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து ஓனர்ஸ்க்கு வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு மேர்லி ஒரு ஒப்பீனியனாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம இந்த வண்டியோட வேர்டிக்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். வேர்டிக்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ன கேட்டால் வந்து பர்சனல் சாய்ஸாக வந்து நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த வண்டியை இன்னுமே நான் வந்து 50 lakhs கொடுத்து வந்து வாங்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, கண்டிப்பாக நான் வந்து என்ன கேட்டால் பர்சனலி நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதாவது வந்து சாலிடான ஒரு டிரைவ் இருக்குது, ஒரு ரக்கடான ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல கம்பலிங்கான வெஹிக்கிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அகெயின் வந்து இந்த NVH லெவல்ஸாக இருக்கட்டும், வந்து இதோட ப்ரைஸிங்கான ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அண்ட் கண்டினியூஸாக ஏறிட்டு போகிற இப்போ ஒரு ப்ரைஸிங்லேயுமே சரி, எக்ஸார்பிடண்ட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்னோட வந்து அது ரெசனேட் ஆகலை. அது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் அகெயின் வந்து அதுக்காக வந்து நான் இந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக நான் வந்து வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக உங்களோட நீடு இருக்குது, நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸை வந்து நல்லா வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வந்து ஒரு வெல்த் சிம்பிளாக இந்த வண்டி இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்ம நிறையா வந்து அட்ரஸ் பண்ணோம். அந்த ஒரு பாயிண்டெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து இதோட ராக் சாலிட் டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் ரீசேல் வேல்யூ மட்டும்தான் வந்து பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். பட் என்னோட ஒரு சின்ன அட்வைஸாக என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பெட்டரான மோனோகாக் சாசிஸில் இருக்கிற வண்டி நல்ல ரைட் குவாலிட்டிஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, buy a vehicle for what it is now, then what it will be in the future அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் நான் வந்து சொல்லுவேன். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து என்ன ஆஃபர் பண்ணுதோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நமக்கு வந்து அட்ரஸ் பண்ணி தான் நான் வந்து வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து நான் வாங்குங்கன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ EVஸை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெரியாது. அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து ஃபியூவலோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து நிறையா வந்து பேசலாம். அந்த ஒரு பாயிண்ட்டில் நம்ம பார்க்கும்போது நான் வந்து இதை வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து நான் அட்ரஸ் பண்ணுவேன். பட் அகெயின் வந்து உங்களுடைய விருப்பம் தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே. அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், இதோட கம்ஃபர்ட் லெவல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பையிங் டெசிஷனுக்கு வாங்க. மேர்லி வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் இருக்குது, ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டெல்லாம் போகாமல் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையா நல்ல வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதையுமே வந்து கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு அப்பயும் வந்து இந்த வண்டி உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த காரை பற்றி ஒரு அன்பயஸ்டாக வந்து என்ன வந்து ராவான ஃபேக்ட்ஸ் இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறதுலாம் தான் நமக்கு வந்து இன்னும் கார்ஸ்க்கான ஆக்சஸை வந்து கொடுக்கும். இன்டர்ன் நம்ம வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியும். ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.